உங்களோட கார உங்களோட ஃப்ரெண்ட் வாங்கிட்டு போய் ஒருத்தர் அடிச்சு தூக்கிட்டாரு. அப்படி இல்லன்னு சொன்னா, இன்னொரு காரோட மோதிட்டாருன்னு சொன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் பே பண்ணுவாங்களா? அப்படி பே பண்ணினாலும் அதோட ஃபால்ட்ட உங்கள்ல போடுவாங்களா? அப்படி இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்டுல போடுவாங்களான்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொன்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. அப்படி உங்களுக்கு அது என்ன விஷயம்னு சொல்லி தெரியாட்டி இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முதலாவது உங்களோட ஃப்ரெண்ட் உங்களோட காரை பரோ பண்ணிட்டு போகலாமா? இது நிறைய பேருக்கு கொஸ்டின். என்கிட்டே சில ஆட்கள் வந்து கேட்பாங்க, என் ஃப்ரெண்டு என் காரை ஒரு 2 நாளைக்கு தாங்கன்னு கேட்காரு, நான் கொடுக்கலாமா? அப்படி கொடுத்தா நாளைக்கு எனக்கு என்ன பிரச்சனை வர மாதிரி இதுன்னு சொல்லி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்பாங்க. முதலாவது அதுக்குரிய ஆன்சரை சொல்லிடுறேன். உங்களோட ஃப்ரெண்ட் உங்களோட காரை வாங்கிட்டு போகலாம், ஆனால் எல்லா டைமும் இல்லை. அவர் சர்டன் க்ரைட்டீரியாஸை ஃபில் பண்ணியிருப்பாருன்னு சொன்னால் தாராளமாக உங்களோட காரை வாங்கிட்டு போகலாம். அப்படி அவர் காரை வாங்கிட்டு போகணும்னு சொன்னால், முதலாவது அவர்கிட்ட G2 அப்படி இல்லாட்டி G லைசன்ஸ் அவர்கிட்ட இருக்கணும். அவருக்குன்னு சொல்லி ஓன் இன்சூரன்ஸோ அவருக்குன்னு சொல்லி ஓன் காரோ இருக்கணுமான்னு கேட்பீங்கன்னு சொன்னால் அது தேவையில்ல. ஆனால் அவர்கிட்ட G2ஓ G லைசன்ஸ் இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும். அதாவது அவர் வந்து முறையாக அவங்களோட காரை நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி எஸ் ஓகேன்னு சொல்லி நீங்கள் உங்களோட அனுமதியோடு அவர் உங்களோட கார் எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கே தெரியாமல் அவர் கார் எடுத்துகிட்டு போவார்னு சொன்னால் அது ராங். மூணாவது ஒகேஷனல் யூஸ் ஒன்லி. ஒகேஷனல் யூஸ்ன்னு சொன்னால் அவர் டெய்லி உங்களோட கார் எடுத்துக்கிட்டு போகிற ஒரு ஆள் அரைப்பர்னு சொன்னால் அது ஃப்ரெண்ட் பரோ பண்ணிட்டு போகிற கன்செப்டுக்குள்ளே வராது. அவரை கட்டாயம் நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸில் ஆட் பண்ணணும். எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு அவருக்கு ஒரு எமர்ஜென்சி ஒன்று வந்துட்டு அவரோட கார் பழுதாயிட்டு இல்லாட்டி அவசரமாக ஒரு தூர இடத்துக்கு போகணும், இன்றைக்கு மட்டும் அவர் கார் கேட்கன்னு சொன்னால் அந்த டைமில் ஒகேஷனல் கேட்கக்குள்ளே ஓகே. அடுத்தது முக்கியமானது, அவர் உங்களோட பாலிசியில் எக்ஸ்க்ளூடட் பண்ணப்படாத ஒரு ஆள் அறிக்கணும். இது என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கீங்க. அந்த 4 பேரில் 2 பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் G2ஓ ஜியோ வச்சுருக்காங்கன்னு சொன்னால், அதில் ஒரு ஆள் நீங்கள், இன்னொரு ஆள் உங்களோட ஃப்ரெண்டுன்னா, நீங்கள் லைசன்ஸ் எடுக்கும்போது, அதாவது இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் அதாவது இன்னொரு டிரைவர் உங்களோட வீட்டில் இருக்கிற தானே, அவரையும் உங்களோட இன்சூரன்ஸில் ஒகேஷனல் டிரைவரை ஆட் பண்ணணும். அப்படி அவர் உங்களோட வாகனத்தை ட்ரைவ் பண்ணவே மாட்டார், அவர் வேறு ரூமில் இருக்கார், அவருக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அவர் கடைசி வரைக்கும் உங்களோட காரை தொட மாட்டார்னு சொன்னால் கட்டாயம் அவரை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அப்படி உங்களோட ஃப்ரெண்ட் உங்களுக்கு கூட வசிக்காரு, அவரை நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஆனால் அவர் ஒரு நாள் உங்களோட கார் கேட்கறன்னு சொன்னால் அவர் உங்களோட காரை பரோ பண்ண முடியாது. எக்ஸ்க்ளூட் பண்ணது தான் அவர் கடைசி வரை உங்களோட காரை தொட முடியாது. ஆனால் உங்களோட ஃப்ரெண்ட் வெளியூரில் வசிக்கிறவர் இல்லாட்டி வெளி ப்ரொவின்ஸில் வசிக்கிறவர், ஒருக்கு அவங்கள மீட் பண்ண வந்தவர், அவசரமாக கார் தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு நாள் வாங்கிட்டு போகிறதா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அனுமதித்து அவர் காரை பரோ பண்ணலாம். இப்போ உங்களோட காரை ஒரு ஆள் பரோ பண்ணிட்டு போகிறது ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட், அவர் போய் ஒரு ஆளை இடிச்சிட்டாரு, அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னொரு வாகனத்தை இடிச்சிட்டாரு, இல்லாட்டி ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை இடிச்சிட்டாரு. இவரில் மிஸ்டேக் இல்லை, ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்துட்டு. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற அடுத்த கொஸ்டின், இப்போ எந்த இன்சூரன்ஸ் இதில் பிரச்சனை ஆகுமா, அதாவது முள்ளுக்கு வருமா? அப்படி இல்லைன்னு சொன்னால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு கார் ஒன்றைக்கு அவர கார் இன்சூரன்ஸ் உள்ளுக்கு வருமாங்கிறது. ஒன்டேரியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சிடென்ட் நடக்கக்குள்ள காரை தான் இன்சூரன்ஸ் ஃபாலோ பண்ணும். அதாவது என்ன தான் உங்களோட ஃப்ரெண்டு உங்களோட கார் எடுத்துகிட்டு போயிருந்தாலும் உள்ளுக்கு இன்வால்வ் ஆகிறது, கிளைம்ஸுக்குள்ளே இன்வால்வ் ஆகிறது உங்களோட கார் இன்சூரன்ஸ் தான். நீங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட கிளைமுக்கு நீங்கள் எவ்வளோ டிடக்டிபிள் கொடுத்து வச்சிங்களோ அது அப்ளை ஆகும். அது உங்களோட பேங்க்கில் இருந்தால் இல்லாட்டி நீங்கள் தான் அதை பே பண்ணணும். அதுக்கு பிறகு உங்களோட ஃப்ரெண்ட் அதை தாரத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொன்னால் அவர்கிட்ட நீங்கள் வாங்கி எடுக்கலாம். அப்படி அவங்களோட ஃப்ரெண்ட் ஒத்துக்கொள்ளாட்டி நீங்கள் தான் பே பண்ணணும் டிடக்டிபிள். உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசியில் ஒரு ஆக்சிடென்ட் காட்டும். ஓகே, உங்களோட பாலிசியில் ஒரு காருக்கு ஆக்சிடென்ட் ஒன்று காட்டும். இப்போ அது அட்ஃபால்ட் இல்லாட்டி ஒரு பிரச்சனையும் இல்லை, மற்ற கார் இன்சூரன்ஸோ மற்ற ஆள்ற இன்சூரன்ஸ்லேருந்து உங்களுக்கு பேமெண்ட் கிடைச்சிடும் அதை இணக்கிறதுக்குரிய. ஆனால் அது அட்ஃபால்ட், உங்களோட சைடில் அட்ஃபால்ட், உங்களோட ஃப்ரெண்டில் ஃபால்ட்டுன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதில் ட்ரைவ் பண்ணிட்டு போன டிரைவர் உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஊர்ஜிதப்படுத்துவாங்கன்னு சொன்னால் அந்த அட்ஃபால்ட்டை உங்களோட டிரைவரை டேஷ் ரிப்போர்ட்டில் போடுவாங்க. அதாவது டிரைவர் உங்களோட ஃப்ரெண்டோட இதில் டேஷ் ரிப்போர்ட்டில் ஒரு டிரைவிங் ஹிஸ்ட்ரியில் போட்டுருவாங்க. உங்களோட பர்சனல் இதில் டேஷ் ரிப்போர்ட்டில் அந்த ஆக்சிடென்ட் வராது. ஆனால் அந்த இன்வெஸ்டிகேஷனில் உங்களோட ஃப்ரெண்டு தான் ட்ரைவ் பண்ணினேன்னு சொல்லி நீங்கள் ப்ராப்பராக ப்ரூவ் பண்ணாட்டி யார் இன்சூரன்ஸ் ஓனரோ அவரோட பேரில் போட்டுருவாங்க. இட் மீன்ஸ் உங்களோட டேஷ் ரிப்போர்ட்டில் உங்களோட இன்சூரன்ஸ் ரிப்போர்ட்டில் உங்களோட ஃபால்ட்டுன்னு சொல்லி போடுபடும். ஏன்டா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கணும், கிளைம் ஒன்று நடக்கணும்னா இல்லை யாரில் ஃபால்ட்டுங்கிறத யாருக்குனானோ இதர் டிரைவருக்கு இல்லாட்டி 2 டிரைவருக்குமே போடணும் அவங்க. ஸோ அதில் யாருக்கு ஒரு ஆளுக்கு போடணும். உங்களோட ஃப்ரெண்ட் அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு சொன்னால் உங்களுக்கு போட்டுடுவாங்க.
நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். நாங்கள் 30+ கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சில நேரம் இன்சூரன்ஸ் ஆக்கள் கேட்டு வருவாங்க. இன்சூரன்ஸ் கேட்டு வரக்குள்ள இதுதான் அவர் முதலாவது கார் வாங்குறதா இருக்கும். ஆனால் அவரோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை எங்களோட டேஷ் ரிப்போர்ட் எடுக்கிற அந்த பிளாட்ஃபார்மில் போட்டால் அவருக்கு டேஷ் ரிப்போர்ட் காட்டும். நார்மலாக முதலாக கார் எடுக்கக்குள்ள அநேகமானவங்களுக்கு டேஷ் ரிப்போர்ட் காட்டாது, ஏன்னா அவங்களுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஆனால் சிலாக்களுக்கு டேஷ் ரிப்போர்ட் காட்டும். எடுத்து பார்த்தா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இவ்வளோ காலத்துக்கு இருந்திருக்காது, ஆனால் அவருக்கு கிளைம் இருக்கும். ஏதோ ஒரு கிளைம் ஒன்று நடந்திருக்கு, அதில் அவர் எட்ஃபால்ட்டாக இருப்பார். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒன்று, ஆனால் அவர் டிரைவராக இருப்பார். ஸோ அவர்கிட்ட என்ன நடந்துட்டு கேட்டால், இப்படி தான் நான் என் ஃப்ரெண்டோட காரை பரவ பண்ணிட்டு போகல ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்குன்னு சொன்னால் அவருக்கு எந்த விதமான லோ ரிஸ்க் மார்க்கெட்டும் மோஸ்ட் ப்ராபப்ளி இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவருக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் ஹை ரிஸ்க் மார்க்கெட் இல்லாட்டி ஃபெசிலிட்டிகிட்ட போய் தான் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இந்த லோ ரிஸ்க் ஹை ரிஸ்க் ஃபெசிலிட்டின்னு என்னென்னு தெரியாது, இல்லை இந்த பிளேலிஸ்ட்டில் அதுக்கு ஒரு வீடியோ வரைக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரும், ஆக்சிடென்ட் படலை, ஆனால் எங்களோட ஃப்ரெண்ட் கார் ஓடிட்டு போகக்குள்ள டிக்கெட் எடுத்துட்டாரு, இப்போ இந்த டிக்கெட் எனக்கு வருமா அப்படின்னு சொன்னால் என் ஃப்ரெண்டுக்கு போகுமா? அது எந்த டிக்கெட் எடுக்குங்கிறதுல இருக்குது. இப்போ அவருக்கு உங்களோட ஃப்ரெண்டு உங்களோட கார் எடுத்துகிட்டு போகல, போலீஸ் நிறுத்தி அவர் ஏதோ ஒரு வயலேஷன் மைனர் கன்விக்ஷன் ஒன்று பண்ணதுக்காக போலீஸ் டிக்கெட் கொடுப்பாருன்னு சொன்னால் அநேகமாக போலீஸ் அந்த டிரைவருக்கு தான் கொடுப்பாரு. ஸோ உங்களோட ஃப்ரெண்டோட ரிப்போர்ட்லாம் ஒரு ஃப்ரெண்டோட நேமுக்கு தான் அந்த போலீஸ் டிக்கெட் வரும். உங்களோட இதுக்கு எதுவுமே பாதிக்காது. ஆனால் உங்களோட ஃப்ரெண்ட் கூட காரை பரவ பண்ணிட்டு போகக்குள்ள டிராஃபிக் கேமராஸில் டிக்கெட் எடுப்பார். உதாரணத்துக்கு ஃபாஸ்ட்டாக ஓடி ஸ்பீட் கேமராவில் டிக்கெட் எடுத்துட்டார், இல்லாட்டி ரெட் லைட் நிற்கல, ரெட் லைட்டில் ரைட் டர்ன் எடுக்கக்குள்ள ரெட் லைட் சிக்னல் இருக்கிற அந்த கேமராவில் டிக்கெட் எடுத்துட்டாருன்னு சொன்னால் அது அந்த கேமராஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரைவர் யாருன்னு பார்க்காது, ஜஸ்ட் காரை மட்டும்தான் நோட் பண்ணும். காரை நம்ம பிளேட்டை நோட் பண்ணி போட்டால் அந்த காரை நம்ம பிளே யார் பேரில் இருக்கோ அவருக்கு டிக்கெட் வரும். ஸோ கேமரா டிக்கெட்ஸ் எல்லாம் உங்களோட பேருக்கு வரும். அதுக்கு பிறகு அதை நீங்கள் பே பண்ணுறதா, உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட இருந்து பணத்தை வாங்கி நீங்கள் பே பண்ணுறதாங்கிறத நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஆனால் போலீஸ் நிப்பாட்டி டிக்கெட் கொடுப்பாங்கன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்டுக்கே டிரெக்டாக அந்த டிக்கெட் போகும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் உங்களோட காரை பரவ பண்ணக்குள்ள நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கிறதால உங்களுக்கு மிகப்பெரிய எமர்ஜென்சி ஒன்றுனா மட்டும் உங்களோட காரை லேர்ன் பண்ணுங்கள். தயவு செய்து உங்களோட காரை கொடுக்கக்குள்ள எல்லாமே உங்களோட ஃப்ரெண்டோட இன்சூரன்ஸில் தான் வரும். நம்மளோட காரை கொண்டு நடக்கா இவந்தோ என்ன நடந்தாலும் சொல்லி நினைக்காதீங்க. உங்களோட இன்சூரன்ஸ் தான் முதலாவது வரும். அதுக்கு பிறகு டிரைவர் அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னால் தான் அவங்களோட டிரைவர் அவங்களோட ஃப்ரெண்டோட ஹிஸ்ட்ரியில் போகும். ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று உங்களோட ஃப்ரெண்ட் எடுத்து போகல நடக்கும்னு சொன்னால் கார் எஃபெக்ட்ஸில் அந்த காருக்குரிய இந்த ஆக்சிடென்ட்டை போட்டுருவாங்க. ஸோ அவங்களோட காரோட மார்க்கெட் வேல்யூ சும்மா குறையும். அடுத்தது சில நேரம் சில ஆக்கள் என்ன செய்கிற இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள அவங்களோட வீட்டில் இருக்கிற மற்ற டிரைவர்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணுறல தச்சையில் அவங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் உங்களோட காரை எடுத்துக்கிட்டு போய் ஆக்சிடென்ட் பட்டு அதை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் இன்னொரு இருந்த டிரைவரை நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணலைன்னு சொல்லி உங்களை மிஸ்ரெப்ரசன்டேஷன் போட்டு ஃப்ராடுன்னு போட்டு உங்கள் இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்படியே ஏதாவது உங்களோட இன்சூரன்ஸ் ரிப்போர்ட்டில் வந்தாலும் அதுக்கு பிறகு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டமாக போயிடும். அதிக அளவான பணம் கொடுத்து தான் அப்புறம் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டி வரும். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே? அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது புதுசாக இருந்துக்காங்கிறத உங்களோட கருத்துக்களை காமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் ஒன்டேரியோ லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். எங்களோட புரோக்கரேஜில் 30 கம்பெனிஸோட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். புதுசாக கார் எடுக்க போகிறீங்க, வீட்டு எடுக்க போகிறீங்க, இல்லாட்டி டெனன்ட் இன்சூரன்ஸ் தேடிட்டு இருக்கீங்க, உங்களோட இன்சூரன்ஸ் ரினியூவல் இன்னொரு 20 to 30 நாளில் வரப்போகுதுன்னு சொன்னால் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வாட்ஸ்அப் நம்பரை என்ன பயோவில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இந்த வாட்ஸ்அப்புக்கு ஹாய் ஒன்று போடுங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் கேட்பேன். அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான ஹசலும் இல்லாமல் உங்களோட இன்சூரன்ஸ் கோட்டை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதுவும் 30 கம்பெனிஸில் செக் பண்ணி பெஸ்ட்டான கோட்டை உங்களுக்கு நான் சொல்லுவேன். இதை பற்றி என்ன நினைக்கிங்க? உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட உங்களோட காரை கொடுக்குறது வேர்த்தா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.